உண்மையை சொல்லிடுங்க. நீங்களா யாரு? இந்த வைரத்தை எங்கிருந்து கள்ளக்கடத்த செய்யப்பட்டது? உங்ககிட்ட கொடுத்தது யாரு? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க? உங்ககிட்ட வரவழைக்கிற விதத்தில் வரவழைக்கிறேன். இதுல எல்லா குணமும் அடங்கியிருக்குங்க. ஆமா, செக் பண்றேன். அனுப்பி வைப்பேன். தேங்க்யூ. என் உயிரை தவிர நீ வேறு எதையும் வாங்கிக் கொள்ள முடியாது. என் உயிரை தவிர நீ வேறு எதையும் வாங்கிக் கொள்ள முடியாது. ஆச்சரியமா இருக்க. அதுக்குள்ள எப்படி சத்தானுங்க? இந்த கவர் முனையில ஒருவித கடுமையான நஞ்சு தரவப்பட்டிருக்கு. ஆபத்துண்டாகிற காலத்துல நஞ்சு பூசப்பட்ட இந்த பகுதியை நாக்கில தடவி ஒற்ற மாதிரி ஒட்டி உயிரை விட்டுடணுங்கிறது இவங்க கொள்கையாயிருக்கும். இதுல இருந்து இவங்களை சார்ந்த ஒரு கூட்டமே நிறைய இருக்குது நல்லா தெரிகிறது. ஒரு அள்ளி கொடி எடுத்தான் குளத்தில் இருக்க அத்தனை கொடிகளும் சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு குற்றவாளியை பிடிச்சா அவன் மூலம் அந்த கூட்டமே பிடிபட்டுடும் இல்லையா? அதனாலதான் இந்த முன்னெச்சரிக்கை. பொல்லாத காரியத்தை செய்தால் எவ்வளவு புத்திசாலித்தனமா செய்யறானுங்க சார். செய்யட்டுமே, சும்மா விட்டுருவோமா? சீக்கிரமா அந்த கூட்டத்தை பிடிச்சே தீரணும். உயிர் போனா அதை விட மதிப்புள்ள பயிரங்கள் போயிடுச்சு. தலைவர் கேட்டா என்ன பதில் சொல்றேன்? துணைத் தலைவரே, என்ன தலைவரைத்தான் நேரில் பார்க்க முடியல, அவன் குரலையாவது கேட்கணும்னு நாங்கெல்லாம் ஆசையா இருக்கேன்னு. என்ன தவிர யாரும் அறைக்குள்ள வரக்கூடாதுன்னு தலைவர் உத்தரவு. அதை மீறலாமா? தலைவரைத்தான் பார்க்க முடியல, குரலையும் கேட்க முடியல. என் உயிரை விட மேலான தலைவரே, நான் சொல்வது அத்தனையும் சத்தியம். பாடசாமி கண்களை பறிக்கு வந்த வைரங்களை போலீஸ் பறித்து விட்டதல்லவா? ஆமா. நஞ்சு பூசப்பட்ட கவரை நாட்டினால் தகவி வைரவன முத்துச்சாமியும் இறந்து விட்டார்கள் அல்லவா? ஆமா. திறமை குறைவான ஆட்களை நீ தேர்ந்தெடுத்ததின் விளைவல்லவா இது? தலைவரே, முத்துச்சாமியும் வைரவனும் வல்லவர்கள் தான். போராத காலம் அவர்களை போலீசில் காட்டிக் கொடுத்து விட்டார். சட்டத்துக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு சாஸ்திரம் தேவையில்லை, சாமர்த்தியம் தான் தேவை. மன்னிக்க வேண்டும் தலைவர். இப்போது நம் எதிரி யார் தெரியுமா? சப் இன்ஸ்பெக்டர் சுந்தரம். ஆமா, அவனுக்கு ராணா என்று ஒரு மகன் இருக்கிறார். அவனை கடத்தி வந்து அதன் மூலம் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். உத்தரவு. முடிந்தது. அண்ணே, அண்ணே, தலைவர் என்ன சொன்னாரு? நடந்ததை நடந்தபடியே சொல்லி நமக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்தார். இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? அதுதான் எனக்கே தெரியல.
சிக்னலை பார்த்துட்டு ஸ்பீக்கர் முன்னால போறேன் பேசுறேன். அதுக்கு எங்க இருந்து எப்படி கனெக்ஷன் வருதுன்னு கூட எனக்கு தெரியாது. அண்ணே, உங்களுக்கே தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் தலைவர் அப்படியே சொல்றான்னு சொல்லி நீங்களே சொல்றீங்களே, அது எப்படின்னு? ஒருவேளை நமக்குள்ளவே யாராவது தலைவர் போய் அப்படி இருக்காதப்பா, அவரு பெரிய அறிவாளியா இருக்கணும் அண்ணே. அதனாலதான் அப்பேற்பட்ட தலைவரை பார்க்கணும்னு நாங்களும் எத்தனை நாள துடியா துடிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? ஆமாண்ணே, தலைவர் எப்படி இருப்பாருன்னு கூட நமக்கு தெரியலையே. அண்ணே, தலைவரை எப்படியும் பார்த்தாகணும், அவசரப்படாதீங்க. அவரே ஒரு நாளைக்கு இங்க வர்றதா சொல்லி இருக்காரு. டேய், நாம பேசிக்கிட்டு இருக்கிறது இந்நேரம் அவருக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். நம்ம பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கடவுள்றா. எங்க இந்த பையன் சிங்காரம்? சிங்காரம் 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 ஏண்டா சிங்காரத்துக்கிட்ட மட்டும் இந்த துணைத் தலைவர் இவ்வளவு சரி காட்டுறாரு? அடியே, அது தலைவருடைய உத்தரவு. டேய் சிங்காரம், டேய் சிங்காரம், டேய் சிங்காரம், டேய் சிங்காரம், என்னடா அது? எப்ப பார்த்தாலும் இந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருக்க, என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்ல பாடா, நான் ஒரு பெண்ணை காதலிச்சேன், உயிருக்குயிரா காதலிச்சேன். காதல் தோல்வி அடைஞ்சு போச்சு. அவளும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நானும் அவளை மறக்க முடியல. அதனாலதான் எல்லாம் செஞ்சு வச்சு பார்த்துக்கிட்டேன். டேய், இந்த மூஞ்சியை எந்த பொண்ணுடா காதலிப்ப? அதான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மீச ஒண்ணு போதுமே. சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லு. எந்த விஷயத்தை சொல்லி உனக்கல்ல கவலை? நல்லா திங்க வேண்டியது, படுத்து தூங்க வேண்டியது, சிலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. உங்ககிட்ட சொல்லி என்னடா பிரயோஜனம்? என்ன அப்படி சொல்லிட்டேன்? இப்ப சொல்லு, யார கொலை செய்யணும்? டேய், தலைவர் உத்தரவு இல்லாம யாரையும் கொல்ல சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல. பாடசாமி, தலைவர் உனக்குன்னு சில அதிகாரங்களை கொடுத்திருந்தோம், அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தலைவர் மேல மதிப்பு மரியாதையை வச்சிருக்க பாரு. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த அந்த படத்தை சாப்பிடு. இந்த நீயே சாப்பிடு. டேய் ராக்கா, முனுசாமி, என்னங்க? இன்ஸ்பெக்டர் சுந்தரத்துக்கு ராதான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அவளை நம்ம மேட்டு பங்களாவுக்கு கடத்திக்கிட்டு வந்துடுறோம்.